அதாவது வளர்ச்சி எப்படின்னா, இப்போ நிதி எங்கேருந்து வரும்னு தெரியாமையே வளர்ச்சி திட்டங்களை நம்ம வாட்டில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டோம்னா, இவங்க இவ்வளோ சொல்லியிருக்காங்க, அவங்கள சொல்லியிருக்காங்க, நான் அதை விட கூட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போதும் என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டு எங்கே வந்து வரும்ன்றதை அனலைஸ் பண்ணாமல் அனௌன்ஸ் பண்ணுறது மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாம். அதான் சொல்கிறேன். அதுக்குமே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதுவுமே வந்து 4.6 லட்சம் கோடி வருது அங்கே. அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு கட்சியுமே நாலுமே வந்து எவ்வளோ ஒவ்வொருத்தருடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி நான் படித்தேன், வருஷத்தினுடைய நிதி தேவையை பற்றி. அப்போ அந்த நிதி தேவை எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கட்சியுமே இவங்களுக்கு கொடுக்கும்போது 60,000 கோடி வருது. 2,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 60,000 கோடி. அப்போ அந்த 60,000 கோடி வருஷத்துக்கு கொடுத்தாலே எவ்வளோ ஆச்சு? ஒரு வருஷத்தினுடைய கடன் அளவு, அது ஒரு வருஷத்தினுடைய வட்டியினுடைய அளவு 60,000 கோடி. அப்போ இந்த 60,000 கோடி எங்கேருந்து வரும்? இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, திமுக வந்து 11.19% பொருளாதார வளர்ச்சியை கூட்டினதுனால அதிமுக எடப்பாடி அவர்கள் போகும்போதும் 20 லட்சம் கோடியாக இருந்த பொருளாதாரம் இன்றைக்கு 35 லட்சம் கோடியாக மாறி இருக்கு, 36 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. இந்த 36 லட்சம் கோடியாக மாறினதுனால பொருளாதாரத்துடைய வளர்ச்சி விகிதம் 11.19% இரட்டை இலக்கமாக போனதுனால தான் இவரால் வந்து கடைசி கட்டத்தில் பென்ஷன் ஸ்கீமுக்கு கொடுக்க முடிஞ்சது, இல்லைன்னா கொடுக்க முடியாது. எது எல்லாமே சொல்கிறேனே, ஃப்ரீ திட்டங்கள் அங்கே தான் நீங்கள் ஒன்று பார்க்கணும். யார் வந்து வெறும் ஃப்ரீ திட்டத்தை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்லி ஃப்ரீ திட்டம் மட்டும். யார்? ஏடிஎம்கே அண்ட் டிவிகே. 2 பேர் தான் ஃப்ரீ திட்டம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பொருளாதாரம் எப்படி வளரும்னு சொல்லலை, பொருளாதாரத்தை எப்படி வளர்த்த போகிறோம்னு இங்கே கொடுக்கல. ஆனால் திமுகவும் நாம் தமிழரும் இங்கே பொருளாதாரத்தை எப்படி என்னென்ன வழியில் நாங்கள் உயர்த்துவோன்றதை அடிப்படையாக போட்டிருக்காங்க. அதில் வந்து திமுகவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸினால அவங்க வந்து எந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தால் இந்த பொருளாதாரத்தை வந்து 15 to 18% கொண்டு போக முடியும், இல்லை வந்து இதனுடைய டபுள் டிஜிட்டாக கொண்டு போக முடியும். அதே நேரத்தில் பொருளாதாரம் கூடிச்சு 1 ட்ரில்லியன் எக்கானமினா 90 லட்சம் கோடி. அப்போ 90 லட்சம் கோடினா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 9 லட்சம் கோடி பம்ப் பண்ணணும் பொருளாதாரத்தில். அந்த பம்ப் பண்ணுறதுக்கான அடிப்படை மூலம் தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப், எம்எஸ்எம்இ இன்டகிரேஷன், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக வரக்கூடிய திட்டம். அடுத்து வந்து உத்தமர் காந்தி மாதிரி திட்டம், ஸ்மார்ட் வில்லேஜஸ் மிஷன். அடுத்து வந்து பிஎஸ்யூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து வந்து பயோஃபியல் விஷன். இதெல்லாம் வந்து என்ன எதில் வருது அப்படின்னா, இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது, பொருளாதாரம் உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் வந்து இந்த நலத்திட்டங்களை செய்ய முடியும். நான் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், இனிஷியலாக கடன் அதிகமாக வாங்க வேண்டியது தேவை இருக்குது. ஆனால் அது போக போக வந்து அந்த கடன் செலவு, பொருளாதாரத்தினுடைய தாக்கம் ஏற்பட்ட உடனே அந்த கடன் செலவு குறையும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் பிளானிங் வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது, நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையில் கான்செப்ஷுவல் லெவலில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஆனால் அதுக்கு நிதி ஆதாரங்கள் என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வழியை அடைச்சிட்டார் அவர். எப்படி வரக்கூடாது, வராது, பிபிபி மாடல் நாட் பாசிபிள், நான் கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், எல்லாம் இலவசம், மற்ற எதுவுமே இலவசம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ஓகே, அது பெஸ்ட்டு. கல்வி மொத்தமாக இலவசம் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குரிய பணம் எங்கே வரும்? இனிஷியலாக ஃபஸ்ட் இயரே எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தேர்தல் அறிக்கை எவ்வளவு செலவாகணும் கூட நான் சொன்னேன், ஒவ்வொரு கட்சியும். அப்போ இந்த பணம் எங்கேருந்து கொண்டாடுறது? நம்மகிட்ட இருக்கிற ஃபிஸ்கல் டெபிசிட் 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடியாக கடன் வாங்குகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இங்கே போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியை ஒரு ஃபஸ்ட் இயரில் பண்ண முடியாது, 4 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. வந்த உடனே ஏன் பண்ணலைன்னு கேட்க வேண்டிய சூழல் வரும் இங்கே. புரியுதா? ஒரே நேரத்தில் பண்ண முடியாது அவங்களால. அப்போ வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேகார்டாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஸ்டேகார்டாக பண்ணும்போது பொருளாதாரத்தை முன்னேற்றாமல் வெறும் இலவச திட்டங்களை மட்டும் அனௌன்ஸ் பண்ணி போனால் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே மாதிரி மிகப்பெரிய நாடு திவாலாகக்கூடிய நிலைமைக்கு போகும். தண்ணீர்
எதை எதை சொல்கிறீங்க? நீங்கள் வெல்ஃபேர் மெஷர்னு போயிட்டீங்கனாலே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அது. வெல்ஃபேர் மெஷர் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மேனுஃபேக்சரிங் போனால் எவ்வளோ மல்டிப்ளையர் எஃபெக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போனால் எவ்வளோ மல்டிப்ளையர் எஃபெக்ட், 2.5 to 3 times. ஆனால் வெல்ஃபேர் மெஷர் போகிறப்ப 0.5 to less than 1% தான் மல்டிப்ளையர் எஃபெக்ட். அப்போ உணவு திட்டங்கள் இலவசம் கொடுக்குறோம், அது வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் உடனே உங்களுக்கு அவுட்புட் தெரியாது. எப்போ தெரியும்? லாங் டேர்மில் தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுத்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து, அடுத்து வந்து தமிழ் நான் முதல்வர் திட்டம் கொடுத்து, இத்தனை வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பை டபுள் டைமாக பண்ணும் பொழுது அதனுடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியாது, 10 years கழிச்சு தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடியது 10 years கழிச்சு தான் தெரியும். அங்கே தான் வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட் டேக் டைம். எப்படிங்க? இலவசம்னா வந்து கல்வி இலவசம்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இல்லை அந்த அந்த திட்டங்கள் அப்படியே இல்லைன்னா கூட, கொடுக்கலைன்னா கூட நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா? நம்மளுடைய மொத்த பட்ஜெட் 4 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடியில் 3 லட்சம் கோடி தான் வருமானம் நம்மளுக்கு. 1 லட்சம் கோடி கடன் வாங்கணும். இப்போ 4 லட்சம் கோடி ஆச்சா? இந்த 3 லட்சம் கோடியில் 2,10,000 கோடி இல்லை 2,15,000 கோடி வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், சேலரி, பென்ஷன், லோன் ரிட்டர்ன்மெண்ட்டு, வட்டி. இது போக 30 துறை இருக்குது. கல்வி, சுகாதாரம், மருத்துவம், கல்வி, மருத்துவம், அக்ரிகல்ச்சர், விவசாயம், இது மாதிரி 30 மினிஸ்ட்ரி இருக்குது. இந்த 30 மினிஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய பணமே இருக்குது 2 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி தான் இருக்குது. அந்த 1.5 லட்சம் கோடி வச்சு தான் நீங்கள் செலவழிக்கணும். அதில் கல்விக்கு 42,000 கோடி, ஹையர் எஜுகேஷனுக்கு 8,500 கோடி, மருத்துவத்துக்கு 25,000 கோடி. இதே மேஜர் வந்துருச்சா? அப்போ நீங்கள் எங்கே போய் அப்போ இது மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உருவாக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உருவாக்காமல் கடன் மட்டும் வாங்கி இலவச திட்டங்களை பண்ணிட்டு உட்காந்துருந்தோம்னா நம்மளால் பண்ண முடியாது. அப்போ பொருளாதாரம் வளராது. பொருளாதாரம் வளரலைன்னா ஏன் பொருளாதாரம் வளர்ந்துச்சு? திமுக ஆட்சியில் 11.19% வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அவங்க கட்டடங்களை உருவாக்குனாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாங்க, எல்லாம் டெவலப் பண்ணதுனால அதனால் ஏற்படக்கூடிய மல்டிப்ளையர் எஃபெக்ட். அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட்னால உருவான பொருளாதார தாக்கம். ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மற்ற இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, இந்த மாதிரி டைடல் பார்க்கு, இந்த மாதிரி எல்லாமே மல்டிப்ளையர் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் வந்து மற்றவங்கிட்ட இல்லைன்றது தான் இங்கே குறைபாடு. இப்போ நாம் தமிழர் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். நான் வந்து கட்டின வீட்டுக்கு வெள்ளடிக்க வந்தவன் கிடையாது. நான் வந்து ஒட்டுமொத்தமாக இடிச்சு விட்டு கட்டுவேன்றாரு. இடிச்சு கட்டுறதுக்கு பணம் இல்லை, அங்கே தான் பிரச்சனை. ஒட்டுமொத்தமாக இடிச்சு கட்டுறதுக்கு அங்கே பணம் கிடையாது. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட நாம் தமிழர் திட்டத்தை பண்ணால் 8 லட்சம் கோடி வருது. நான் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறேன். 8 லட்சம் கோடி எங்கே போகிறது? இருக்குது 4 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். அந்த 10 வருஷத்துக்கு என்ன செலவு? கல்வியை ஃபுல்லாக வந்தவொடனே ஃப்ரீயாக கேட்பீங்களா இல்லையா? நீங்கள் சீமான் முதலமைச்சர் ஆகிட்டார், வந்தவொடனே கல்வி ஃப்ரீ, ப்ரைவேட் ஸ்கூல் போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அடுத்து கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, நாங்கள் டைரெக்டாக போவேன்னு வைங்க, எங்கே போகிறது? எப்படி உருவாக்குறது? அங்கே தான் பிரச்சனை. அப்போ என்ன சொல்கிறது? கொடுக்க முடியாது சார். நீங்கள் வந்து 2,000 கொடுன்னா வேறு ஏதாவது மற்ற திட்டங்களை தள்ளி வைக்க வேண்டியது. அதான் சொன்னேனே, இவங்க யார் சொன்ன திட்டத்தையும் ஃபஸ்ட் இயர்லேயே எல்லாராலையும் செய்ய முடியாது. ஃபஸ்ட் இயர்லேயே இந்த இலவச திட்டங்கள் அனைத்தையுமே செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு மத்திய அரசு அலோவ் பண்ணாது, ஆர்பிஐ அலோவ் பண்ணாது, எஃப்ஆர்எம் ஆக்ட் பெர்மிட் பண்ணாது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் இந்த எஃப்ஆர்எம் ஆக்டை ஏற்கனவே பண்ணதுனால அவங்களுடைய கடன் வாங்கக்கூடிய அளவு ஓரளவுக்கு வித்தின் த எஃப்ஆர்பிஎம் பார்டர் லைனில் இருக்கிறதுனால திமுக அதிமுக சொன்ன நலத்திட்டங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு அவங்களால ஒரு 90-80%, 70 to 80% பண்ண முடியும்.
அப்புறம் மற்றதெல்லாம் வந்து ஸ்டாகரிங் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணுறது கஷ்டம். ஆமாம் ஆமாம், இது வந்து ஒரு டிவிக்கே அனௌன்ஸ் பண்ண திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நான் போட்ட ஃபஸ்ட்டு 2 திட்டம் சொன்னார்ல, பெண்களுக்கு இளைஞர்களுக்கு சொன்னார். அதில் தான் தாய்மாமன் சீரு, இந்த அன்னபூரணி திட்டம், அப்புறம் ஒரு கிராம் கோல்டு, அண்ணன் சீரு இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் குழந்தைங்களுக்கு பிறந்தவங்களுக்கு கோல்டு. இதுக்கு மட்டுமே 2,07,000 கோடி வரும். இதுக்கு மட்டுமே 2,07,000 கோடி. அதுக்கு அடுத்து அனௌன்ஸ் பண்ண மீனவர்கள் திட்டம், திருப்பூரில் சொன்ன திட்டம், அதுக்கு ஒரு 2 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த டிவிக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு வரும்போது லாஸ்ட்டாக 10 டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் திட்டம்னு அனௌன்ஸ் பண்ணார்ல, அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2,17,000 கோடி வருது. இப்போ எங்கே வருது? 6 லட்சம் கோடி வருது. இப்போ 6 லட்சம் கோடி என்ன அடிப்படையில் மக்களுக்கு இவர் அனௌன்ஸ் பண்ணார்? எங்கேருந்து பணம் வரும்? அதுக்குரிய ஸ்ட்ரக்சரல் எப்படி பணத்தை உருவாக்குவேன்றது எந்த விதமான அடிப்படையுமே இல்லாமல் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி நம்புறது? நீ 100% நம்பலான்னா எப்படி நம்புறது? 100%. அப்போ இது வந்து மக்களை வந்து நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாக தான் நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ. எல்லாருக்கும் கொடுத்துருங்க பேப்பர். தமிழில் உள்ளது, தமிழ் இங்கிலீஷும் கொடுங்க. இங்கிலீஷ் பேப்பர் யாராவது இருந்தாங்கன்னா இங்கிலீஷ் கேட்குறவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி உங்கள் அத்தனை பேருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கொஞ்சம் இது கொஞ்சம் வாசி சப்ஜெக்ட்னால அதை கொஸ்டின் கேட்க கஷ்டமாக இருக்குது. கொஸ்டின் கேட்கல கேட்டாங்க, நல்லா கொஸ்டின். எல்லாரும்